ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள். பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது. மிகவும் சிறப்பான நாள். சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீச்சின் காரணமாக 12 ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் 12 லக்னக்காரர்களும் சிறப்பாகவும் இருப்பார்கள். ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்திருக்கிறதோ அப்படியே 12 ராசிக்காரர்களும் நேயர்களும் 12 லக்னத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள். மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு, உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதன் பிறகு பற்றி இருக்கிறென்றால் உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். மேலும் வள்ளலார் சுவாமிகளின் பூஜை இருக்கிறது, ஜோதி தரிசனம் ஒன்று இருக்கிறது. மேலும் மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம். இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தை மாதத்தில் பொங்கல் திருநாள், தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று, நல்ல வழி பிறப்பது போன்று 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபிட்சமாகவும் நன்றாகவும் இருப்பார்கள். பல பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும். ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று 12 ராசிகளும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது. இந்த தை மாதத்தில் மகர ஜோதி, சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது. மகர நட்சத்திரத்தில் அன்று மகர ஜோதி தெரிகின்றது. அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது. ஐயப்ப பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள். உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது. ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது. அணைய அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை பசிப்பினியை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. மீனராசி மெய்யன்பர்களே, நலமா என்று கேட்பது கூட தவறுதான். ஏனென்றால் உங்களுக்கு விரயத்தில் கும்பத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் படாத பாடு படுத்தி உங்களை புரட்டி போட்டு விட்டார்கள். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள், ஒரு சிலருக்கு மன கஷ்டங்கள், இன்னும் அந்த ஜென்மத்திலேயே மீனத்திலேயே ராகு பகவான் இருந்து கொண்டு இன்னும் உங்களை படாத பாடு படுத்தி விட்டார்கள். மோட்சக்காரகன், ஞானக்காரகன் என்றெல்லாம் அவரை விழித்தும் பழித்தும் அழைத்தும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜோதிடத்தில் அந்த ஜென்மத்தில் இருக்கின்ற ராகு பகவான் நிறைய சிரமங்களை தந்து விட்டார். கூடவே கூட்டணி அமைத்து கொண்டு சனீஸ்வர பகவானும் உங்களை உருட்டி பரட்டி போட்டு பொருள் வரையும், மன கஷ்டம், பல வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து விட்டார். அதே நேரத்தில் மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் சமசப்தமாக கேது பகவானும் கண்ணியில் இருக்கின்றார்கள். இவர்கள் இருக்கின்ற நேரத்தில் குடும்பத்திலும் கணவன் மனைவி ஒற்றுமை குறைவு, பல பிரச்சனைகள், இன்னும் ஒரு தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் மற்ற இடங்களிலும் கூட தொடர்ந்து ஆதரவு இல்லாத ஒரு நிலை. 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் கூட ரிஷபத்தில் இருக்கின்ற குரு பகவான் வக்கர நிலையில் அவர் போனபடி வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வகையிலும் கூட உங்களுக்கு சிரமமாக தான், கஷ்டமாக தான் இருந்து கொண்டு இருக்கின்றன. இருந்தாலும் இந்த தை மாதத்தின் பலன் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த பிரதம திதியில் அங்கே உங்களுக்கு அந்த தை மாதம் பிறந்த காரணத்தினால் உங்களுக்கு பல சிரமங்கள் கழிந்து, இருந்தாலும் கிரக நிலைகள் காரணமாக சற்று தொல்லைகளாக இருந்தாலும் கூட, இன்னல்களாக இருந்தாலும் கூட மன மகிழ்ச்சி தரும் வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நகர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். ஆக மீனராசிக்காரர்களுக்கு சோதனையை சந்தித்தால்தான் சாதனை என்ற இலக்கை கொண்டவர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள். ஆகவே இந்த சோதனைகளெல்லாம் கண்டு நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். ஆகவே எது வந்தாலும் பார்த்து விடுகிறேன் அப்படின்ற ஒரு மனோ தைரியம் கொண்டவர்கள் தான் நீங்கள். அந்த ஜலராசிக்கு சொந்தமான அந்த மீனராசி கண்டிப்பாக இந்த ஜலராசியில் இருக்கின்ற அத்தனை மீனராசி மேன்பர்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
புத்தம் புதிய பொருள்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும், சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவானும் விரயத்தில் இருக்கின்ற காரணத்தினால், கும்பத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான் இருக்கின்ற காரணத்தினால் புது புது பொருட்களும், இத்தனை தொலைகளுக்கும் இன்னல்களுக்கும் இடையில் புது இடம் வாங்குதல், வீடு செப்பனிடுதல், குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு உண்டான அச்சாரமாக அடித்தளமாக நீங்கள் செயல்பட்டு வருவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வர காத்து கொண்டிருக்கின்றன. உங்கள் மகன் மகளுக்கு உண்டான நல்ல நல்ல திருமணங்கள் கைகூடி வருகின்ற நிலையில்தான் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எப்பொழுதுமே யாரையும் எதை கண்டும் நீங்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்டவர் தான் இந்த மீனராசிக்காரர்கள். எத்தனை சோதனை வந்தாலும் அதை சாதனையாக்கி கொண்டு மேலும் மேலும் முன்னேறி கொண்டு தான் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆறுதலாக சனீஸ்வர பகவான் தை மாதத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை தர இருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் தான் அந்த சோதனையை சந்தித்து விட்டீர்கள் அல்லவா? சாதனைக்கு உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் சனீஸ்வர பகவான். ஜென்ம ராகுவும் சமசப்திமையாக இருக்கின்ற அந்த கேது பகவானும் உங்களுக்கு நல்ல நல்ல நிலைகளையும் பலன்களையும் தர காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த குடும்பஸ்தான செவ்வாய் பகவான் கடகத்தில் வக்கரமாகி இருக்கின்றார். ஆகவே அந்த பேச்சில் சற்று நிதானம் இருந்தால் இன்னும் இன்னும் நீங்கள் சிறப்பான உயரை தருவீர்கள். எது எப்படி இருப்பினும் உங்களுக்கு அந்த 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 சனி பயிற்சி சனி காரணமாக உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது. தை மாதங்கள் சிறப்பான பலன் இருக்கும். விநாயகர் பெருமானை நீங்கள் தரிசனம் செய்யலாம். அல்லது விநாயகர் சோஸ்திரம், விநாயகர் கவசம் முடிந்தால் பாடுங்கள், படியுங்கள். அல்லாவிட்டால் டிவியிலோ அல்லது செல்ஃபோன்லேயோ அந்த பாடலை ஒலிக்கி செவிக்கு இன்பமாக ரசித்து கேட்டாலே உங்களுக்கு தீட்சண்யம், சனீஸ்வர பகவானுடைய தீட்சண்யம் குறையும், மனம் ஆறுதல் அடையும்.